கிறிஸ்து இயேசுவில் அன்பிற்கினிய சகோதரர்களே, சகோதரிகளே, இந்த 10 தொழில்நோயாளர்கள் இந்த புதுமையை லூக்கா நற்செய்தியில் மட்டும்தான் நாம் பார்க்கின்றோம். இந்த லூக்கா நற்செய்தி இந்த பகுதியை நாம் பலமுறை கேட்டிருக்கின்றோம். ஆனால் ஒவ்வொரு முறையும் இறை வார்த்தை நமக்கு ஒவ்வொரு பாடத்தை கற்றுக் கொடுக்கிறது, வெவ்வேறு சிந்தனைகளை நம்முடைய உள்ளத்திலே தூண்டுகிறது. அந்த வகையிலே இன்றைய நற்செய்தி பகுதி நமக்கு என்ன சொல்லுகிறது, ஆண்டவருடைய இறை செய்தி என்ன என்பதை சற்று ஆழமாக சிந்திக்க அழைக்கின்றேன். அன்புக்குரியவர்களே, சமாரியன் என்ற வார்த்தையே யூதர்களுக்கு ஆகாது. காரணம், புறவினத்தார் என்று சொல்லக்கூடியவர்கள் அவருடைய இனத்தை சாராதவர்கள். எனவே ஒதுக்கி வைத்தார்கள், அவர்களை எப்பொழுதும் தள்ளியே வைத்தார்கள். அவர்களோடு எந்த ஒரு தொடர்பும் உறவும் சாவகாசமும் கிடையாது. ஆனால் சமாரியர்கள் என்று சொல்லக்கூடியவர்கள் அவர்கள் யூதர்களாகத்தான் இருந்தார்கள். ஆனால் புறவினத்தாரோடு தொடர்பு கொண்டதனால் அந்த தொடர்பின் அடிப்படையிலே அந்த இன தூய்மையை அவர்கள் இழந்துவிட்டார்கள். எனவே அவர்களை சமாரியர்கள் என்று அழைத்தார்கள். இந்த சமாரியர்கள் தங்களுடைய இனத்திற்கே எதிராளி மட்டுமல்ல, துரோகிகளாக அவர்கள் கருதினார்கள். எனவே அன்புக்குரியவர்களே, இந்த சமாரியர்களை அவர்கள் எப்பொழுதுமே வெறுத்தார்கள், ஒதுக்கியே வைத்தார்கள், பாவிகள் என்று நினைத்தார்கள். அந்த சமாரியர்களை பற்றித்தான் ஆண்டவர் இயேசு உயர்வாக பேசுகிறார். அதில் ஒரு புதுமையை பற்றி இன்றைக்கு நமக்கு சொல்கின்றார். 10 பேர் குணமடைந்து விட்டார்கள். இந்த 10 பேரை பாருங்கள். இதில் ஒருவன் சமாரியன். ஆக 9 பேர் யூதர்கள் என்று வைத்துக்கொள்வோம். ஆக யூதர்களும் சமாரியர்களும் நோய் என்று வந்துவிட்டால் மட்டும் ஒரே இடத்தில் இருக்கிறார்கள். ஒருவர் ஒருவரை வித்தியாசமாக பார்ப்பது இல்லை. இவன் சமாரிய தொழுநோய் அல்லது யூதனுடைய தொழுநோய் என்றெல்லாம் பிரித்து பார்ப்பது கிடையாது. அன்புக்குரியவர்களே, ஏறக்குறைய நம்முடைய சமூகத்தில் கூட இப்படிப்பட்ட ஒரு நிலையை நாம் பார்க்கின்றோம். உயர்ந்தவன் தாழ்ந்தவன், உயர்ந்த சாதி தாழ்ந்த சாதி என்றெல்லாம் சொல்கின்றோம். ஆனால் வசதி படைத்து வந்துவிட்டால் எந்த சாதியையும் யாரும் பார்ப்பது இல்லை. அவர்கள் உடனடியாக அதை ஏற்றுக்கொள்வார்கள், அதற்கு அவர்கள் ஒத்துக்கொள்வார்கள். அதுதான் உண்மை. இங்கே என்ன நடக்கிறது என்று சொன்னால், பணம் என்பது பெரிதாக இருக்கிறது. பணம்தான் அடிப்படையாக இருக்கிறது. இந்த புதுமையிலே எது அடிப்படையாக இருக்கிறது? நோய். கொரோனா வந்த சமயத்திலே எந்த உயர்ந்த சாதி கொரோனா பிடித்தவர் தப்பித்து விட்டார், அல்லது தாழ்ந்த சாதி கொரோனா பிடித்தவர் மட்டும் இறந்து போய்விட்டார் என்றெல்லாம் நாம் பார்க்க முடியாது. எல்லோருக்கும் ஒரே மாதிரியாகத்தான் வந்தது. இருப்பினும் பாருங்கள், இந்த சமாரியன் மட்டும்தான் மீண்டும் வருகிறான், ஆண்டவருக்கு நன்றி சொல்கின்றார். இதிலிருந்து என்ன தெரிகிறது என்று சொன்னால், அன்புக்குரியவர்களே, நாம் மிக கடைநிலையில் இருக்கின்றவர்களாக நினைக்கின்றவர்கள் சில நேரங்களிலே அவர்கள் உயர்ந்த மனம் கொண்டவர்களாக இருப்பார்கள். இந்த 10 பேரிலே 9 பேர் தாங்கள் குணமடைந்து விட்டோம் என்று நினைத்தார்கள். அவர்கள் என்ன எதிர்பார்த்தார்கள், வேண்டினார்கள்? ஐயா இயேசுவே, எங்களுக்கு இரங்கும். ஏன் இரங்கும்? எங்களுடைய நோய் நொடிகளை நீக்கும் என்று கேட்டுக்கொண்டார்கள். 9 பேர் நோய் நொடிகள் நீங்கிவிட்டது. ஆனால் அந்த ஒரு மனிதன் என்ன செய்கின்றான்? நோய் நீங்கிய உடனே மீண்டுமாக ஆண்டவரிடம் திரும்பி வருகிறான். எனவே ஆங்கிலத்தில் அழகாக சொல்கிறார்கள், த ஹீலர் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட் தேன் த ஹீலிங் என்று சொல்கின்றார்கள். அவரை குணப்படுத்தியார் யார்? அவரை காண வேண்டும், அவருக்கு நன்றி சொல்ல வேண்டும், அவரை நான் பார்க்க வேண்டும் என்று சொல்லி அந்த ஒரு மனிதன் மட்டும்தான் ஆண்டவரை தேடி வருகிறான். பல நேரங்களிலே நன்மைகளை பெற்றுக்கொள்கிறோம், ஆனால் நன்மைகளின் ஆண்டவரை நாம் தேடி வருகிறோமா? நன்மைகளுக்காக நாம் மகிழ்ச்சி அடைகிறோம், ஆனால் நன்மைகள் செய்த ஆண்டவருக்கு நன்றி சொல்ல வருகின்றோமா? இந்த ஒரு மனிதன் மட்டும்தான் ஆண்டவரை பார்த்தான். தன்னுடைய இந்த உடலில் இருக்கின்ற நோய் தீர்ந்ததை அவன் கவனித்தான். ஆனால் அதற்கு காரணமான ஆண்டவரை நோக்கி வந்தான். அன்புக்குரியவர்களே, அவன் அவ்வாறு திரும்பி வந்ததினால் ஆண்டவருடைய வார்த்தை பாருங்கள். முதலிலே நோய் நீங்கியது. உங்களுடைய நோய் நீங்கும், நீங்கள் சென்று குருக்களிடம் காட்டுங்கள் என்று உடல் நோய், வெளிப்புற நோய்
இதை குணப்படுத்துகின்ற ஆண்டவர் இப்பொழுது என்ன சொல்கிறார்? எழுந்து செல்லும், உனது நம்பிக்கை உனக்கு நலமளித்தது. ஆக அந்த 9 பேருக்கும் நலமளிக்கவில்லையா? நலமளித்தது. அது உடல் நோயிலிருந்து நலமளித்தது. ஆனால் இந்த ஒரு மனிதனுக்கு மட்டும்தான் ஆண்டவர் இந்த வார்த்தையை சொல்கிறார். அப்படி என்றால் ஒரு நலம் என்று ஆண்டவர் நினைப்பது உடல் மட்டுமல்ல, அது மனம், ஆன்மா அனைத்தையும் சேர்ந்ததாக இருக்கிறது. அதுதான் மீட்பு. இந்த மீட்பு என்ற மிகப்பெரிய கொடையையும் அருளையும் ஆசிரையும் இந்த ஒரு மனிதன் தான் பெற்றுக்கொள்கிறானே ஒழிய மற்றவர்களெல்லாம் நன்மை பெற்று அவர்கள் வழியிலே நடந்து செல்கின்றார்கள். இந்த கிரேக்க வார்த்தை நலம் என்ற அந்த கிரேக்க வார்த்தை ஒரு முழுமையை குறிக்கிறது. சோ என்ற அந்த கிரேக்க வார்த்தை நலம் என்ற அந்த வார்த்தைக்கு மூல வார்த்தையாக இருக்கிறது. அதனுடைய அர்த்தம் முழுமை, பூரணம் என்ற அந்த ஒரு வார்த்தையை குறிக்கிறது. முழுமையான பூரணமான குணமடைந்தவர் உடல் மட்டுமல்ல, உள்ளம், ஆன்மா என்ற வகையிலே அந்த நலம் என்ற மீட்பை பெற்றுக்கொண்டவர் இந்த ஒரு ஆள் மட்டும்தான், இந்த சமாரியன் மட்டும்தான். எனவே அன்புக்குரியவர்களே, நாமும் பல நேரங்களிலே ஆண்டவரிடம் வேண்டுகிறோம். வெறும் நன்மைகளுக்காக மட்டுமா, அல்லது ஆண்டவரை தேடி வருகின்ற மக்களாக நாம் இருக்கின்றோமா? நன்மைகள் என்ற வகையிலே வெளிப்புற நன்மைகள் மட்டுமா, அல்லது உடலோடு சேர்ந்த முழுமையான மீட்பின் அருளா என்று நினைத்து பார்க்க வேண்டும். இறைவன் மீட்பை தருகின்ற திருப்பலி இந்த ஒரு உயர்வான வழிபாடு. இதில் கலந்து கொள்வோம், ஆண்டவருடைய அருள் பெறுவோம், முழுமையான நலம் பெற்றவர்களாக வாழ இறைவனுடைய அருளை தேடுவோம். ஆமென்.